ஒரு சுவிசேஷ கூட்டத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அந்த டீமையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்காருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டுடைய நாமத்தில் நம்ம எங்கெல்லாம் கூடுறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் வாசம் செய்கிறார். அப்படிதானே? 2 பேர் இருந்தாலே அந்த இடத்துல ஆண்டவர் வருவார்னா, நம்ம இத்தனை பேர் இருக்கோம்னா கண்டிப்பாக ஆவியானவர் என்ன பண்ணுவார்? இந்த இடத்துல இருப்பார். எல்லாரும் எழுந்து நின்று 2 நிமிடம் ஆவியானவரை கனப்படுத்துகிற விதமாக நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை கனப்படுத்துவோமா? சர்வ வல்லவரை கனப்படுத்துவோம். இந்த பகுதி ஆசீர்வாதத்திற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அப்படின்னா இது எந்த மதம் சார்பற்றல்ல. இந்த பகுதியில் நிறைய விதமான மக்கள் இருப்பாங்க, நிறைய நம்பிக்கை உடைய மக்கள் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்கொள்ளுகிற போராட்டங்கள், பிசாசின் தந்திரங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற என்னென்ன துன்பங்கள் மனிதர்கள் எதிர்கொள்ளுகிறார்களோ அதெல்லாம் ஜெயிப்பதற்காகவே இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ரிபால சாந்தன மௌசியந்தரோ ரிபாராதியா சியாந்தரோ ஷியாங்கரபோனியா. ஓ, நான் இப்போ வாயில திறந்து ஆவில அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன். அந்த ஜெபம் என்ன தெரியுமா? என்னென்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், கட்டுகள் இருக்கிறதோ அதை உடைக்கும். ரீஹாதானா ஷகீர பவுனா சியாந்தரா. எத்தனை பேர் இங்க அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? அடையாளத்தோடு அவங்க வாயில திறந்து ஆவில ஜெபிக்க இந்த பகுதி முழுவதும் தேவதூதர்கள் இறங்குவார்கள். பரலோகத்துல இந்த ஏஞ்சல்ஸ் இறங்கி இந்த இடத்தை அப்படியே ஃபுல்லா எல்லாருமே இறங்கி இந்த இடத்தை காவல் பண்ண வருவார்கள். இந்த பகுதி, இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அந்தகார இருள்கள் இப்பொழுது முறியடிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை உயர்த்தும் சுவாமி, நாமத்தை உயர்த்தும். அப்ப நாங்கள் சிறுக நீர் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சர்வ வல்லவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே தேவன். ஆண்டவரே, அப்பா, தேவர்களுக்கெல்லாம் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரிஹாதல்ல ஷகுதனிமியா ரிபாலாதியா சந்தரோ சியாங்கரபா. வாய்களை திறந்து அன்னிய பாஷையில ஜெபிங்க பாப்போம். இந்த பகுதிக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போறோம். இந்த பகுதியில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்கள் விடுவிக்கப்பட நம்ம துதிக்க போகிறோம். வாய்களை திறந்து அன்னிய பாஷையில ஜெபிக்க இந்த பகுதி விடுதலை ஆகிறது. இந்த பகுதி மக்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அந்தகார இருள்கள், பாதாளத்தின் ஆவிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படணும். எல்லாரும் வாயில திறந்து ஜெபிங்க பாப்போம். ஹல்லேலூயா ரிஹாலாதினா ஷக்தனமா சியாந்தரோ ரிபாலாதியாதரபோ ஷகிதனமா ரத்தடா. ஓ ரமலா சியாந்தர. இந்த பகுதி முழுவதும் இயேசுவின் ரத்தம் இறங்குகிறது. ஓ, இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க ரிபாலா ஹஸீரோதன மௌசலா ரிசபீன மௌரியாந்தரமா ஷஹரிபியா ரிபாலா ஹதாதிரா சிதபலா காத்துடா. அப்படினா இயேசுவின் ரத்தம் இந்த பகுதி முழுவதும் இறங்கி வேலியடைக்கிறது. ரீகாலா பௌதா நியாந்தர பாகாதுனா. இந்த பகுதியில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் காக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்கள் காக்கப்படட்டும். லிஹாத்தினமா ஷேஹதுனா. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்கள் இப்படி ரத்த கோட்டைக்குள்ள மூடுகிறோம். லிஹாத்தினாபா ஷேதனோ ரிமௌசியாந்தர பௌலாஹசே. அப்பா, இந்த ஒலிபரிக்கை மூலமாக யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள தேவ ஆவியானவர் செயல்படுவீராக. ரிமாலா தினா ரிமா சியாந்தரோ லபௌடாதினா. ஒருவேளை வியாதிகளோடு, போராட்டங்களோடு, பிசாசின் தொல்லைகளோடு இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்க யாராயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாவார்களாக. ரிஹலௌடாதி அஸ்ஸரஹே ரிமௌசந்தரௌடா காதினாரபோ ரிபிலபிரிமியாந்தரபா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இந்த இடத்துல உட்கார்ந்து நம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் சிந்தைகளை துறப்பீராக, ஆத்மாவை துறப்பீராக, இருதயம் பக்கம் திரும்புவதாக. நஸ்ரேனாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு ஹல்லேலூயா. என்னோட சாட்சியோட நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்தேன். ஆனா அப்பா ஹிந்து, அப்பா ஹிந்துல இருந்து என்ன பண்ணாரு? முஸ்லிமா மாறினார். அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டார். முஸ்லிமா மாறி அதுக்கப்புறம் லாஸ்டா என்னவா மாறினாரு? இயேசுவை ஏத்துக்கிட்டாரு. இயேசுவை ஏத்துக்கிட்ட பிறகு லாஸ்டா சாவர வரைக்கும் எப்படி இருந்தாரு? இயேசுவை அறிந்தவராய் இயேசுக்காய் வாழ்ந்து அவர் ஒரு சர்ச் பாஸ்டரா என்ன பண்ணாரு? மரித்தார். அவர் அப்படி வந்தார். ஆனா என்னோட அம்மா அவங்களுடைய பின் இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாருமே என்னது? சர்ச் பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க, நல்ல ஊழியக்காரங்க. சில பெரிய ஊழியக்காரங்களும் அதுல இருக்காங்க. அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்கள நடத்தினார். ஆனா பாருங்க,
எங்க அம்மாக்கு நாங்க 2 பேர். எங்க அப்பா அம்மாக்கு எங்க அண்ணன் பிறக்கும் பொழுது 2 காலும் சப்பானியா பிறந்தார். அடுத்தது நான் பிறக்கும் போது 1 வயசு தான் வித்தியாசம். எனக்கு 1 கால் சப்பானியா இருக்கு. என்ன சொல்றீங்க அப்படின்றீங்களா? ஏறி வரும்போது எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஆனா நீங்க நம்பலைன்னா நீங்க என் கால் அடையாளம் இருக்கு, நீங்க வந்து பார்க்கலாம். எங்க அம்மா வந்து மருந்து எடுக்கல. ஏன் அப்படின்னா, இயேசு உண்மையான கடவுள் தானே நம்புறோம். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் இயேசு தான் நாங்க நம்பிட்டு இருக்கோம், அவரை வணங்கிட்டு இருக்கோம், எத்தனை வம்சமா வணங்குறோம். அப்படின்னா உண்மையான கடவுள்னா உருவாக்குறவர் தானே. உண்மையான கடவுளால எல்லாமே செய்ய முடியல. மழை தராரு, காற்று தராரு, எல்லாம் தராருல, அவரால் இது செய்ய முடியும்ல. நாம எங்க மாமா டாக்டர் என்ன பண்ணல, ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன்னு எங்க அம்மா பிடிவாதமா தான். சரி கட்டாவது போடு, கேரளா எல்லாம் போய் அப்படின்னு கேட்டாங்க. போட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்தாங்க. ஏசு சுகம் தருவார், நான் நம்புறேன் அப்படின்னு. 1.5 வயசு வரைக்கும். ஆனா பகலெல்லாம் குழந்தைங்களை பார்க்க வருவாங்களாம். வரும் பொழுது எல்லாரும் வேதனைப்படுவாங்களாம். குழந்தை, ஆம்பளை குழந்தை பிறந்திருக்க, எல்லாம் சந்தோஷமா வருவாங்க. ஆனா காலை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப துக்கத்தோட வேதனையோட பேசுவாங்க. அப்போ உடனே எங்க அம்மா சொல்லுவாங்களா, இல்ல இல்ல ஏச சுகமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நைட் ஆனா தலைவணி எல்லாம் நினைஞ்சிடுமா, அழுது 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 அழுது. இப்படி 1.5 ஆண்டு. ஒரு நாளைக்கு எப்பவுமே அவங்க அந்த காலில் என்ன ஜெபிச்சு ப்ரேயர் பண்ணி இயேசுவின் ரத்தம் சொல்லி சொல்லி அந்த குழந்தையுடைய கால்களில் பூசுவாங்க. அப்படி பூசிக்கிட்டே இருக்க, என்னைக்கும் மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பவர் அவங்க தலையிலிருந்து கை வழியா இறங்கி அந்த குழந்தையுடைய காலில் போய் என்ன பண்ணுச்சா, ஊடுருவி பாய்ந்தோன்னே அந்த கால் தலைகீழா மாறி போச்சு. எப்படி இருக்குமோ தெரியுமா? அவங்க எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க, உள்ளங்கால் வந்து எங்க இருக்குமா, இப்படி இருக்கும். இந்த உள்பகுதி வெளியே வந்துடும், வெளிப்பகுதி அப்படி பிறண்டுகிட்டு இருக்கும் 2 காலும். அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்களாம், 2 கால் சப்பானியா பிறந்த இந்த குழந்தைய ஆண்டவர் நார்மல் டெலிவரி ஆக்கினார்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும், அவரால என் குழந்தை என்ன பண்ண முடியும், சுகமாக்க முடியும். அவனுடைய நம்பிக்கை வீண் போகல. ஆண்டவர் பரிபூர்ண டிவைன் ஹீலிங், தெய்வத்தின் சுகம், மருந்து மாத்திர சுகம் இல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரின் சுகம் அந்த குழந்தைக்குள்ள இறங்கிச்சு. இன்னைக்கு அவர் பாஸ்டரா இருக்கார். சரி, 2வது குழந்தை. நான் 1 கால் எனக்கு. எங்க அம்மாக்கு இன்னும் பயங்கர விசுவாசம். ஃபர்ஸ்ட் அற்புதம் பார்த்தாச்சுல, இந்த குழந்தையுடைய காலை ஆண்டவர் என்ன பண்ணுவார். ஆனா அவங்களுக்கு என்ன வருத்தம்னா, பெண் பிள்ளையா போச்சே, அசிங்கமா நடக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல். ஆனாலும் இல்ல, ஆண்டவர் அற்புதம் செய்தார், இதையும் அவர் செய்ய வல்லவர். அதை செய்தார்னால் இதையும் எனக்கு செய்வார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நானும் என்ன பண்ண நடந்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கூட நான் உட்கார்ந்தேன்னா கால் இப்படி தொங்கப்படணும், அந்த கால் இப்படி பெண்டா இருக்கும். ஆனா யாரும் நான் வாக் பண்ணா என்ன பண்ண மாட்டாங்க, எனக்கு இப்படி இருந்ததுன்னு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவரே வல்லவர். ஹல்லேலூயா. அவரே வானத்தை பூமி உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. எந்த மனிதர்கள் அவர் அண்டை ஓடி வருகிறார்களோ அவர்களை ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப வேதவசனம் சொல்ல, உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா உன்னை யார் வேணா மறக்கட்டும். யார் ஒருவேளை இந்த பகுதியில் யார் வேணா நீங்க கேட்டுட்டு இருக்கலாம்,
இருக்கலாம். இவங்க என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க என்ன தூக்கி போட்டாங்க சிஸ்டர், நான் அப்படியே வேதனையில இருக்கேன், மன உளைச்சல்ல இருக்கேன், என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை இல்ல, என் வாழ்க்கை மாறுமா, நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல, எத்தனை ஆண்டு என்னால வாழ முடியும் இந்த வியாதியோடு, நான் மரணத்திற்காக போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல மரண பயத்துக்குள்ள இருக்கிறீங்களா? நீங்க கலங்க வேண்டாம், நீங்கள் திகைய வேண்டாம். நமக்கு சர்வ வல்லவர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிறவர் உண்டு. அவர் உனக்கு வழியாய் இருக்கிறார், அவர் உனக்கு ஜீவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை வைத்து ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இதை சொல்லும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த பாடலை நான் பாட விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து பாடுவோம். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார்,